Hello guys, this is Sherry and welcome to my channel. So I'm present Sherry and channel push vanna markam channel subscribe பண்றேங்க notification button click பண்றேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா September 15th actually date. ஏதோ இப்போதான் மாசமே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள mid of the month வந்துச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா early morning 5 o'clock ஆகுது. இது வேற ஒன்று ஆட்டோ ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. 5 o'clock ஆகுது. இப்போ எங்கன்னா எப்பவும் போல சண்டே இல்லை. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் போகிறதில்ல அப்படியே சொல்கிறேன். கேட்டர் என்ன பண்ணுறேன் அப்படியே போகிறதில்ல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் வந்து 4:55 ஆகுது. அண்ட் புது மைக்கும் வந்து நேற்று வந்து ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எங்கே போயிருக்கேன் அப்படின்னா எப்பவும் போல கோவலம் பீச் தான். பட் ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ரைடு போனதுன்னா ஒருத்தர் கூட தான். ஸோ சப்ஸ்கிரைபராக வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டார். ஒரு அண்ணன் அந்த ஒரு ரேஞ்சில் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணணும் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கு. ஏன்னா எதுவுமே இன்ஸ்டாகிராம் பிக்ஸே அவ்வளோ நான் போடுறதில்ல, ரொம்ப ரேராக தான் போடுறேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒன்று பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பேசி இப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயின்னு இருக்கிறேன் கோவலம் பீச்சுக்கு. தெரியல இப்படி வரும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஸோ ரோடே காலியாக இருக்குது, லைட்டாக பிசராக இருக்குது. நான் ஆக்சுவலி ரொம்ப பயந்த பையன். அப்பாடா வேறு ஏதோ ஒன்று வருது பார்த்து நான் ஆக்சுவலி இது பார்த்து ரொம்ப பயப்படுவேன். நான் நார்மலாகவே இப்போ விடிய காலன்றது கூட இல்லாமல் அந்த இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலி ஆரஞ்ச் மாஸ்டர் மாதிரி தான் காசினா படத்தில் வர மாதிரி தான் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அது இதுன்னு. ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓவர் கம் பண்ணிட்டேன் அந்த பயத்தை. இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க 100K ரீச் ஆகணும். இப்போ ரொம்ப அப்படியே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நம்ம பேசுறது வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து ஜாலியாக பேசலாம். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா ரெக்கார்ட் ஆகாதான்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பேசவே மாட்டேன். வ்ளாக் பண்ணும்போது என்னடா இது நம்ம இவ்வளோ, ஏன்னா நான் நிறைய பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா வாய்ஸே ரெக்கார்ட் ஆகிருக்காது, கடுப்பாயிடும் எனக்கு. ஸோ அதனால தான் மைக் வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. லைட்டு இந்த ரோடு அதுதான் வெயிட்டாக இருக்கும். என்னடா இவன் சென்னை சிட்டிக்குள்ளேயே கூகுள் மாதாஜி யூஸ் பண்ணிருக்கானேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். போன வீடியோலையும் ஒரு 2-3 பேர் கழுவி ஊற்றிருந்தீங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிதான் வந்து எப்படி சொல்றது, ஓகே இத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது வந்து உங்களுக்கு சொல்லும்போது வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மோர் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லை அது ஒரு வாட்டியும் வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து அப்படியே சும்மா கட்டினா இருக்கட்டும் கூகுள் மாதாஜி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. ஸோ இன்னும் 29 கிலோமீட்டர்ஸ் மோர், இன்னும் 40 மினிட்ஸ் அப்படின்னு. 40 மினிட்ஸ்லாம் ஆகாது ஆக்சுவலி, மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த வண்டலூர்லேருந்து கட்டான ஒன்று, அவ்வளோதான். கூகுள் மாதாஜி பார்த்தீங்களா, இதை பாருங்க. இந்த இடத்துல கட்டு இருக்குது ஓகேவா, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் என்னை போய் யூட்டர்ன் எடுத்துன்னு வர சொல்லுது முன்னாடி போயிட்டு. நான் கூகுள் மாதாஜி நீ இப்படி பண்ணுற, கூகுள் மாதாஜி போய் சொல்லாதுன்னு நம்பினது தப்பாக போச்சு பாஸ். வர ரொம்ப போய் சொல்கிற நீ, பார்த்துற உன்னை. சைடு போனால் வந்து சென்னை சிட்டி உள்ளே போயிடும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு போனால் வந்து ஈசிஆர் OMR அதெல்லாம் பார்த்தீங்களா, இன்னமும் அப்படி தான் காமிச்சின்னு இருக்குது. நான் இந்த சைடே வந்துட்டேன். கூகுள் மாதாஜி மாற்று ரூட்டை. நான் ஒரு டீ ஷாப் பார்த்து நிப்பாட்டி கொஞ்சம் டீ குடிக்கணும். அந்த இயர்லி மார்னிங் அந்த டீ குடிக்கிறது அதெல்லாமே அப்படியே வேறு லெவல் ஃபீலிங் பாஸ். அதெல்லாம் வந்து எப்படி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக நாலேஜ் கிடையாதுல்ல. அதனால் இயர்லி மார்னிங் வந்து 5 o'clock அது மாதிரிலாம் பைக்கு எதனா எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹைவேல நிப்பாட்டுறது. அங்கே தண்டையார்பேட்டில் இருந்தப்போல்லாம் வந்து டோல்கேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிட்டு அங்கே மட்டும் தான் 24 hours ஷாப் ஆக்சுவலி டீ ஷாப்பு. ஸோ அதனால் அங்கே போகிறது, இல்லை பீச் N4 பீச்சுக்கு போகிறது, அது மாதிரிலாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் செம்ம ஃபீல் ஆக்சுவலி. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயோ நான் வேறு வர கதையவே சொல்ல விட மாட்டாங்க, ரோட்டில் எதனா ஒன்று நடக்குது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டுருந்தாரு, நீங்கள் எதனா வந்து பைக்கில் கீழே விழுந்து பொண்ணுங்க முன்னாடிலாம் விழுந்து அசிங்கப்பட்டிருக்கீங்களா, பல்பு வாங்கியிருக்கீங்களா அதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு வாட்டினா வந்து அது நான் வந்து விழல ஆக்சுவலி. வேளான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நிறைய பேருக்கு தெரியாது, அவனை பற்றி நான் அவ்வளோ சொன்னது கிடையாது. செம்ம க்ளோஸ், எப்படி சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் கலாச்சினே இருப்போம். 12th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வெளி ஸ்கூல் பசங்களாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு. ஸோ அது மாதிரி வந்து வெளி ஸ்கூல் பொண்ணுங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து நாங்களாம் எங்களோட அட்டியில் உட்காந்துன்னு பசங்க வந்து பைக் எடுத்துன்னு வந்து பயங்கரமாக சீன் போடுறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீமில் என்கிட்ட பைக் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட பைக் இருக்குது. அந்த பையன் வந்து பைக் எடுத்துகிட்டு வரல, நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன்.
நான் என்ன பண்ணிட்டேன், மச்சான் பைக் கொடு, நான் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போவோம். அப்பெல்லாம் ஃபுட் ரெஸ்ட் அடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சாதனை படைக்கிற மாதிரி எங்களுக்குலாம். ஸோ வந்து இப்படியும் ஜிக்ஸாக்னு போட்டு ஃபுட் ரெஸ்ட் அடிச்சிட்டு இருந்தான். கரெக்டா இந்த பொண்ணுங்களாம் உட்காந்து இருக்கிற இடத்த போயிட்டு கரெக்டா ஃபுட் ரெஸ்ட் அடிக்கும் போது வாடி விட்டுருச்சு வண்டி. அதுதான் எங்களுக்கு செம்ம சிரிப்பு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே தயவு செஞ்சு ஏஞ்சி போய் அடிக்கிறா, அவங்ககிட்ட அவனே ஏஞ்சி வரட்டும், நம்மளுக்கு பல்ப் ஆகிடும், அசிங்கமாயிடும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். பயப்பில்லை, அங்கேருந்து ஏஞ்சி ஏஞ்சி. ஸோ அது ஒரு வாட்டி பல்ப். இப்போ வந்து இந்த ஸ்கூல் லவ், பப்பி லவ் விளாடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லவ் இருந்தப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த டைமில் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் என் ஃப்ரெண்டும் இருப்பான். அவனை பார்க்குற சாக்கில் அப்படியே போகிறது அங்கே. அப்படி போயிட்டுருக்கு போய் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி அவங்க எல்லாருமே கீழே அவங்களோட ஃப்ரெண்ட் மீன்ஸ் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்மளது தான் சீன் ஆச்சு ரொம்ப. அப்போ பைக்கில் அப்படியே இந்த ஸ்டண்ட்ஸ்லாம் போகிறது, பைக் ஸ்டண்ட்ஸ் போகிறது அதெல்லாமே அந்த டைமில் தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் வீலிங் பண்ணுறது அது இதுன்னு பர்ன் அவுட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன். வீலிங்னா ரொம்ப லாங்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலை தூக்கி கீழே போடுறது அந்த மாதிரி. அப்போ தான் கற்றுக்கிற டைமு 12th இது பண்ணும்போது தான். ஸோ அது மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். டப்புன்னு என்ன ஆயிடுச்சு, இந்த கார்னரிங் பண்ணுறது வந்து அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறது, பில்லர்ஸ் இருக்கும்ல, பில்லர்ஸ்லேருந்து ஒரு பில்லருக்கும் வந்து கார்னரிங் பண்ணி இது பண்ணுறது. அது மாதிரி வந்து அது எப்படி சொல்கிறது தெரியல, ஒரு சர்க்கியூட் மாதிரி நானே மைண்டில் நம்ம செட் பண்ணின்னு ஓட்டுறது. ஸோ அது மாதிரி வந்து ஓட்டின்னு இருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க, நான் கவனிக்கவே இல்லை தண்ணி இருந்தது. போயிட்டு அழகாக ஒரு படுக்கை போட்டேன், அப்படியே பத்துக்கினே தேய்ச்சிட்டே போயிட்டேன். ஊன்ட்டு அவ்வளோ சிரிச்சாங்க பாருங்க அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து. எனக்கு அப்படியே கீழே ஊந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில, அசிங்கமாயிடுச்சு. ஐயோ போச்சேடா அப்படின்னு. சரி ஓகே, வர வழி இல்லை, நம்ம அசிங்கப்பட்டோம் அப்படின்னு பைக்கை அப்படியே எடுத்துட்டு அப்படியே கெத்தா மறுபடியும் ஒரு யூட்டர்ன் அடிச்சுன்னு மறுபடியும் அப்படியே ஒரு வீலி மாதிரி ஒன்று தூக்கிட்டு டப்புன்னு அப்படியே எடுத்துன்னு வெளியே வந்தேன். ஆனால் கீழே ஊந்ததில் உடம்புலாம் செம்ம வலி, செம்மையாக தேய்ச்சிக்கினேன் கையிலலாம். ஸோ வந்தாச்சு, மீட் பண்ணியாச்சு. கௌதம் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கொல்லி ஹில்ஸ். நான் ஃபஸ்ட்டு கொல்லி ஹில்ஸ் போனது வந்து இவர் கூட தான் போனேன் ஆக்சுவலி. நானே இவர் தான் போனோன்னா அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அட்லாஸ்ட் பீச்சில் வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பைக்கை உள்ள வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டோம். அண்ட் இவர் தான் கௌதம் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லாங் ரைடு ஒன்றா போய் அவர் பிஸியாக அவரோட கேமரா கியர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி லாங் ரைட் போய் வேறு லெவலில் இருந்தது கொல்லி ஹில்ஸ் ரைடு. அந்த வீடியோ அப்படியே ஐ பட்டனில் போகிறோம், அதுவும் போய் பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். என்ன கேம் ப்ரோ அது? 550D 200D லென்ஸு எல்லாமே இது வேறு லெவலில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வேறு ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறமா கண்டினியூ. வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. அதாவது சில் அவுட் ஃபோட்டோ வாங்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல, அவர் தான் எடுத்துருக்காரு. வேறு லெவலில் வந்துருக்கு ஃபோட்டோஸு. இப்போ சும்மா ஒரு 2 ஃபோட்டோ சாம்பிள் காட்டுங்க பாருங்க. வேறு லெவலில் வந்துருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம். 2 நான் இருக்கேன். மிக்க நன்றி. இப்போ இன்னும் பைக்கெல்லாம் இந்த பொசிஷன்லாம் நிப்பாட்டி அந்த மாதிரி எடுக்க போகிறோம். அண்ட் இங்கே சன்ரைஸ் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது சூப்பராக. அண்ட் இங்கே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போய்ட்டு குதிரை எடுத்துகிட்டு வந்து குதிரையில் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி சின்னதாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்படியே இப்போ வ்ளாக் பண்ணுறேன், வ்ளாகிங் ஷாட். அதுதான் இப்போ எங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ குதிரை எடுத்துன்னு ஃபோட்டோ ஷூட் கிளம்பிட்டோம். என்ன ப்ரோ? ஸோ இப்போ வந்து அவர் முன்னாடி குதிரை ஓட்டு போகிறாரு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்டுக்காக நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வேறு மாற்ற வேண்டியது இருக்குது. இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணதில்லை, பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டேரக்டர் கூட இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ல. அதுதான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல.
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணேன். செம்மையாக வந்து ஃபோட்டோஸ் போய் இன்ஸ்டாவில் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சார் நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஆனால் இருக்கோம் ப்ரோ. ஹவுஸ் த ஃபோட்டோ ஷூட் இப்போ சொல்லுங்கள். பதட்டப்படாதீங்க. எல்லாமே வந்து சன்ரைஸில் எடுத்துருக்கோம். ஆமாம், எல்லாமே சில்லோட்டில் தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, வந்துருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், வீடியோலலாம் தெரியாது. ஸோ மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். அப்படியே போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக வெயில் அடிக்கிறீங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவளத்துலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் வேறு லெவல், எல்லா ஃபோட்டோவும் வேறு லெவலில் வந்துருக்குது. ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உண்மையாகவே கௌதம் ப்ரோ எனக்காக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபோட்டோஸுக்கு லைக் போடுங்க. சிக்மங்களூர் ரைடு எப்போ போகிறேன்னா ஃப்ரைடே நைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலி ஃப்ரைடே நைட்டு போகலாம் அப்படின்னு. ஃப்ரைடே நைட் போய்ட்டு சண்டே ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி பார்த்துக்கலாம், பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். தெரியல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஃப்ரைடே நைட் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ யார் வராங்க, நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க இது மாதிரி நான் வரேன் ப்ரோ, நிறைய பேர் மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க நான் வரேன் ப்ரோன்ட்டுன்னு. பட் ஆனால் எனக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யார் வந்து எனக்கு சூட் ஆவாங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலுமே வந்து ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் இருக்கேன் இன்னும். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுனால யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எப்படி இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் யாருன்ட்டுன்னு, யார் என் கூட வர போகிறீங்கன்னு. ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி க்ரியேட் ஆகுது. பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு கன்சர்ன்னா, நம்ம கூப்பிட்டு போகிறவங்களுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட அது வந்து நம்ம மேலே தான் வந்து விழும். ஸோ வந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரைடராக இருக்கணும். ஸோ அதெல்லாமே அதெல்லாம் தான் யோசிச்சுட்ருக்கேன், வேறு எதுவுமே இல்லை மற்றபடி. ஸோ இப்போ நான் கௌதம் ப்ரோ மீட் பண்ண பார்த்தீங்களா, அவரும் நானுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸும் சம்திங் இருந்தப்போ வந்து அவரும் நானும் பேசி அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா லாங் ரைட்ஸ்லாம் போய் அதுக்கப்புறமா செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்மளுக்கு அதை தான் யோசிச்சுட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சீக்கிரமாக அதை வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போயே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஏதாவது ஒரு ரீசனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு போகிறீங்க. ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க? ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த மணி அதை அச்சு விட்டு போயிடுங்க. ஓகேவா? டாட்டா, see you people in next video. As usual, just eat, sleep and repeat that again guys. Bye. அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபோட்டோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ, ஹார்ஸ் ரைடிங்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டாட்டா, பாய். எப்படி இந்த ஃபோட்டோஸ் ஷூட் ப்ரோ? கொஞ்சம் கட் பண்ணி ப்ரோ, அப்புறம் போகலாம். ஓகே, ரெடியா? ஏன்னா யோசிச்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஃப்ளோ வரலையே.